கரையான் தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு நாள் ஒரு ஷெல்ஃபை வந்து எதாச்சியா சும்மா திறந்து பார்த்தா அவ்வளோ கரையாக இருந்தது. எல்லாத்தையும் உடனே எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடத்த ஷெல்ஃபை போய்ட்டு க்ளீன் பண்ண போயிட்டு இது கொஞ்சம் கரையான் ஓடுறதெல்லாம் ஓடட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் பேக்ஸ் எல்லாம் அந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு பேக்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். கரையான் எல்லாம் அப்படியே வந்து நான் பெருக்கி முரத்தில் அள்ளி எடுத்துட்டேன். நான் ஃபுல்லாக கரையான், எல்லா இடத்துலையும் கரையான். இந்த இடத்துலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் போல் இருக்குது. அப்புறம் வந்து இப்படி வந்து எல்லாமே படியிலேருந்து படியிலே ஃபுல்லாக பெருக்கேச்சு. அந்த பேக்ஸ் எல்லாம் அங்கே கடத்துப்பாங்க, எல்லாம் தொடச்சி வச்ச பேக்ஸு. இவ்வளோ கரையான், ஆக்சுவலி பாதி கரையான் ஓடிடுச்சு. இதெல்லாம் தான் மிச்சம் இருக்கிற கரையான். இது எல்லாத்தையுமே அள்ளி எங்கேயுமே சைடில் எதுவும் ஏறிடக்கூடாது, கொஞ்சம் விட்டால் அப்படியே எல்லாமே ரொம்ப இதுவாகிடும்னு சொல்லிட்டு இதை கையோடு எல்லாத்தையுமே வாரி கொண்டு போட்டாச்சு. எல்லாத்துலேயுமே பின்னாடி எல்லா இடத்துலையும் வீசியாச்சு. இதை வாரி எடுத்து போய் போட்டேன். இந்த அப்புறம் வந்து எதுவுமே கரையானே அங்கே இல்லை, அதனால் கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அப்புறம் மீன்வயல் வந்து இந்த பட்டாணி இப்போ கொஞ்சம் நிறைய வந்து சீசன் போகிறனால பட்டாணியை வாங்கி வச்சாச்சு, உரிக்க விட்டாச்சு. பட்டாணி உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட்டாணியெல்லாம் உரித்து இந்த மாதிரி இந்த சீல் பேக்கில் ஏர்லாக் பேக்கில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம எப்போ வேணுமோ எடுத்து குக் பண்ணிக்கலாம் நம்ம பட்டாணியை. அதனால் பட்டாணி வந்து ரொம்ப வந்து ஹெல்தியானதும் கூட பட்டாணின்றது. அதனால் இந்த மாதிரி சீசனலாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏர்டைட் பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஈவினிங் காஃபி குடிச்சாச்சு. காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வந்து மறுநாள் வந்து பழது வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து பழது தான் வந்து டக்குன்னு சாப்பிட்லாம், ரொம்ப குளிர்ச்சி, அப்புறம் நல்லதும் கூட. அதனால் வந்து பழையதே வந்து நீங்களும் காலமாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். பழையது செய்கிறது ரொம்ப ஈஸி. என்னென்னா நீங்கள் நைட்டு மிஞ்சமான சாதத்தில் நல்லா தண்ணி நிறைய ஊற்றி வைங்க. சில பேர் வந்து ரொம்ப கீழே தண்ணி ஊற்றிட்டு வச்சுருவாங்க. கொஞ்சம் சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் நினைப்பாங்க. இல்லை, ரைஸ் மூழ்கி இன்னும் ஒரு படி அளவு இருக்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் ரைஸ் கெடாது. சரியா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணி அரிசி ரைஸ் ஊற வச்சிட்டிங்கன்னா பழையது உங்களுக்கு ரெடி ஆகிடும். நான் இந்த பழையதுக்கு வந்து நல்லா வீட்டில் நைட்டு உர ஊற்றி வச்ச தயிரை வந்து நல்லா செழிப்பாக ஊற்றின தயிர். ஏன்னா தயிர் ரொம்ப வந்து குளிர்ச்சின்றனால அதுவும் தயிரை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பழையதை நீங்கள் அப்படியே தயிர் இல்லாமல் கூட சாப்பிட்லாம், தயிர் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. தயிர் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ பழையதை வந்து இப்படி தான் சாப்பிட்ணும். இந்த பழையதோட சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு சாப்பிட்லாம், பச்சை மிளகா வெட்டி போட்டு சாப்பிட்லாம், என்ன வேணாலும் சாப்பிட்லாம். நான் வந்து இந்த பழையதுக்கு வந்து கருவாடு வறுத்து சாப்பிட்டேன். கருவாடு வந்து பீஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். கருவாடு அப்படியே வந்து சும்மா மிளகாத்தூள் உப்பு போட்டு லைட்டாக வறுத்துட்டிங்கனால 1 நிமிஷத்தில் வறுத்து சாப்பிட்லாம். இல்லை உப்பு போட்டு சாப்பிட்லாம், இது வச்சு சாப்பிடலாம். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து கிராசட் டாப் தேடிட்டு இருந்தேன்னு சொன்னல, இன்றைக்கி ஃபங்க்ஷன் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. ஸோ கிராசட் டாப் தேடுறதுக்காக நான் இன்றைக்கி வெப்சைடாக அலைஞ்சேன். என்னால் முடிஞ்சது 3 வெப்சைட் கவர் பண்ண முடிஞ்சிச்சு இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து நான் விஆர் வெப்சைட் போனேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் ஒயிட் கலர் டாப்புக்கு வந்து இந்த டாப் லென்த்தான எப்பவும் போடுற பேண்ட் போட்டிருந்தேன். எனக்கு வெறும் நான் கிராசட் இருக்க இடத்துக்கு மட்டும்தான் போனேன்றனால நான் டக்குன்னு எல்லா கடைக்குமே பக்கத்தில் போயிட்டேன். வெப்சைட்டில் விஆர் இதில் இல்லை. ஸோ விஆர்லேருந்து நேராக நான் அடுத்து எங்கே போனேன்னா அண்ணா நகர் வெப்சைட்டுக்கு போனேன். அங்கே தான் நான் பார்த்தேன், அங்கேயும் அங்கேயும் இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் போயிட்டோமே, வில்வாவில் போயிட்டு கோட் மில்க் ஷாம்புவும் கோட் மில்க் ப்ரொக்கலி கண்டிஷ்னரும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து சூப் வாங்கி குடிச்சாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.